பிஸ்மிலா காசுல பேசுறோம். பிஸ்மிலா காசை பாக்குற எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி. 4 நாளா நான் வீடியோ போடல. 4 நாளா எனக்கு சரியான வண்டிக்கு வரல. நிறைய வண்டிக்கு வந்துச்சு, ஒரு குப்பை மாதிரி இருக்கிற வண்டிகள்லாம் வந்துச்சு. அது நான் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டேன். சுத்தமா தான் வீடியோ போடுவாங்க, எல்லாம் போட மாட்டேன். பிஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டோம். பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் to திருவண்ணாமலை போறோட சந்தவாசல் தாங்க நம்ம ஆபீஸ் இருக்கு. இப்ப பாருங்க, நம்மகிட்ட ஜைலோ வந்திருக்குங்க, மகேந்திரா ஜைலோ. வேற லெவலுங்க, சூப்பரா இருக்க வண்டி. வண்டி பக்கா கண்டிஷன், அப்படியே லேட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வண்டியே டாப்பா இருக்குங்க. ஒரு லோ பட்ஜெட் கொடுக்க போறேன். அடுத்தது நம்மள்ட்ட இருக்கிறது காமிக்கிறேன். ஆல்ரெடி இனோவா ஒண்ணு, ஸ்கார்பியோ ஒண்ணு போட்டேன், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதை நிக்குது பாருங்க, அந்த இனோவா முடிஞ்சிச்சு. வீடியோ போடுற வண்டி தான் நம்மள்ட்ட நிக்காதுங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டோம். அந்த இனோவா முடிஞ்சிச்சுங்க, இனோவா முடிஞ்சிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கார்பியோ கூட முடிஞ்சிச்சு. 2 வண்டியுமே அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ஏன்னா பட்ஜெட் அதிகமா இருக்க வண்டி வந்து அட்வான்ஸ் கட்டி தான் டெலிவரி எடுப்பாங்க. 4 நாள் 5 நாள் டைம் இருக்கு, எல்லாம் டெலிவரி ஆக போகுது. இது நாளைக்கு டெலிவரிங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது டெலிவரி. இப்ப நம்மள்ட்ட பாருங்க இருக்கிற வண்டி காட்டுறேன். இது ஒரு ஷாப் வீடியோ மாதிரி தான் இருக்கிற வண்டிக்கு பாத்துங்க. டாடா இண்டிகா இருக்கு, டாடா இண்டிகா சூப்பரா இருக்கு. 2016, 2 ஓனரு, 1.85 இல்ல 1.80க்கு தரேன். வண்டி தெளிவா இருக்கும், ஏசி ஃபுல் கூலிங்கு. அடுத்தது பாருங்க, இந்த ஜைலோ வந்திருக்கு, செமையா இருக்குங்க. நம்ம ஜைலோ கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். டயர்ல இருந்து பாடியில இருந்து ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங். ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ரூப் ஏசி எல்லாம் வந்துடும். ஒரு வண்டி செம லுக்கா இருக்கு. அடுத்தது நம்மளோட லோ பட்ஜெட்ல ஆல்டோ இருக்குங்க, லோ பட்ஜெட்ல ஆல்டோ இருக்கு ஒண்ணு. இது பாத்தீங்கன்னா 1.85 தான், 2011, 2 ஓனரு. வாங்க நேரில் வாங்க, ஒரு 1.75 இருக்கும் முடிச்சு தரேன். ஏசி ஃபுல் கூலிங், 4 டயர் புதுசு, பக்காவா இருக்கு. ஆல்டோ எல்எக்ஸ்ஐ இன்ஜின் நல்லா சரியா இருக்கு. இந்த பாருங்க டவரா இருக்கு. டவரா கஸ்டமருக்கு ஒரு அர்ஜென்ட், இப்போ ஃபாரின் கிளம்புறாரு, இன்னும் கூட நெகோசியேட் பண்ணி கஸ்டமர் 5.50 கேட்டு இருந்தாரு. அப்பமா 5.25 நின்னாருங்க. இன்னைக்கு வாங்க 5 வச்சு 4.90 முடிச்சு தரேன். 4,90,000 இந்த டவரா முடிச்சு தரேன். 2 ஓனர், ஃபுல் ஆப்ஷனு. இதை காமிக்கிறேன், பக்கா கண்டிஷனுங்க. இருக்கிற வண்டிங்க இவ்வளவுதான். டாடா ஜஸ்ட் இருக்குங்க, டாடா ஜஸ்டும் சூப்பரா இருக்கு. நானே அதை ஓட்டின்னு இருக்கேன், நல்லா இருக்கு வண்டி. வண்டி குறையே இல்ல, ஏர்பேக் டைப் எல்லாமே டாப்பா இருக்கு. ஒரு ஃபைனல் ஒரு 4.10 இருக்கும் பண்ணி தரேங்க. 4,10,000 இது பண்ணி தரேன். இப்ப ஜைலோ காமிக்கிறேன், ஜைலோ பாருங்க. நம்மள்ட்ட வண்டி சுத்தமானதான் உள்ள சேர்ப்பேன். இப்ப என் இடமே காலி. இப்ப போடுற வண்டி 4 5 வண்டி தான். அந்த வண்டிகளும் முடிஞ்சிச்சு. முந்தின நேரத்து போட்ட வண்டி இன்னைக்கு என் கையில இல்ல. கடவுள் என்ன சொல்றது, கடவுள் கையில தான் இருக்கு. கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கும், சீக்கிரம் செல் ஆயிடுச்சு. இந்த வண்டிகளும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் ஆயிரும். வண்டி டாப்பா இருக்கு, நம்பரும் சூப்பர், 8997. வண்டி செமையா இருக்குங்க. 2011 லாஸ்ட், 2011 லாஸ்ட், லேட்டஸ்ட் டைப்பா மாத்தி வச்சிருக்காங்க. வண்டி சூப்பரா இருக்கு, பக்கா கண்டிஷனுங்க. இன்டீரியர் எல்லாம் பாருங்க, செமையா இருக்கும். பாடி எல்லாம் சூப்பரா இருக்கும். வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குது, எல்லா ஆப்ஷனும் வந்துடும். கஸ்டமர் வந்து வேற ரேட் கேட்டிருந்தாரு, நான் கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. அவர் கேட்டது ஒரு 5, 10 இல்ல 5 ரூபாய் பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் போவாதுங்க, என் சப்ஸ்கிரைபர் நான் பண்ணி கொடுப்பேன். நான் வாங்க 4.5 உடச்சு வாங்கி தரேன். 4,50,000 உடச்சு வாங்கி தரேன். 2 ஓனர், 2011 லாஸ்ட். வண்டி டயர்ல இருந்து பாடியில எல்லாமே இருக்கும். ஸ்டிக்கர் காமிக்கிறேன், ஆயில் அடிக்காது, இங்க இல்ல எப்பவுமே அடிக்காது, ஆயில் அடிக்காத வண்டி தான் கொடுப்பேன். ஒரு பக்கா கண்டிஷன், இன்டீரியர் இருந்து எல்லாமே இருக்கும். மில்க் ஒயிட் சூப்பரா இருக்கு. மகேந்திரா ஜைலோ வந்தா என்கிட்ட நிக்காது. எவ்வளவு வண்டி கொடுத்துருக்கேன், சிங்கிள் ஓனர் கொடுத்துருக்கேன், 2 ஓனர் கொடுத்துருக்கேன், 3 ஓனர் ரேர் நான் கொடுக்குறது. 3 ஓனர் தான் என்கிட்ட போட மாட்டேன், நல்ல பொருள் இருந்தா தான் போடுவேன் 3 ஓனர்ல. இது 2 ஓனர் தான், 2 ஓனரு. 4,50 உடச்சு வாங்கி தரேன். 5, 10 கேட்டுனுக்காரு. என்ன நம்பி வாங்க, கண்டிப்பா நான் பண்ணி கொடுப்பேன். பிஸ்மிலா காசுல கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பேங்க. அதனால நம்மளுக்கு சீக்கிரமா சேல் ஆகுது. இருக்கிற வண்டிகளை காமிச்சிட்டேன். இந்த 5 வண்டிங்க இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வாங்க, என்னவோ நெகோசியேட் பண்ணி உங்களுக்கு வாங்கி தரேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இப்போ இந்த நைட் வந்துடும். நாளைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு எதுவும் வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன். இன்னொரு ஆல்ட்டோ வந்து எனக்கு, இன்னொரு ஆல்ட்டோ ப்ளூ கலர்ல ஒன்று வந்து எனக்கு, அதுவும் லோ பட்ஜெட் தான், அதுவும் பண்ணி தரேன், பக்காவா இருக்கும். நேரில் வந்து பாருங்க. இப்ப இன்ஜினை காமிக்கிறேன், கொடுக்குற பொருள் நல்லா இருக்கணும். எல்லாம் தரமாட்டேன், அதனால நீ டக்கு டக்கு டக்குன்னு 5.5 லட்சம் ரூபாய் வண்டி போறேன், 6 லட்சம் ரூபாய் வண்டி போறேன். அன்னைக்கு மறுநாளே என் அட்வான்ஸ் கட்டுறாங்க. வந்து தரமா இருக்கும். இது கூட தரமா இருக்கு. இதை நான் 4.5 உடச்சு வீடியோ போட்டிருக்கேன். பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு. 4.5 லட்சம் ரூபாய் குப்பை வண்டி எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க, நம்ம எல்லாம் அப்படி இல்ல. ஒரிஜினாலிட்டி, அந்த பாடி பாருங்க, ஒரிஜினாலிட்டி சூப்பரா இருக்கும். எல்லாமே ஒர்க்கிங்க. 4.50 உடச்சு ஒரு முன்ன பின்ன பைசா வாங்கி தரேன். ஏன்னா நான் 5, 10 நிக்கிறாரு. இப்ப இன்ஜினை காமிக்கிறேன் பாத்துங்க. ஸ்டிக்கர் தான், ஆயில் லெவல் கரெக்டா இருக்கும், ஆயில் அடிக்காது. ஒரு வண்டி இல்ல, 5,000 வண்டிக்கு மேல வீடியோ போட்டிருக்கேங்க. ஆயில் அடிக்காத வண்டி, கொடுக்குற பொருள் சுத்தமா விடுங்க. அதனால எவ்வளவு பட்ஜெட் இருந்தாலும் என்கிட்ட உடனே அட்வான்ஸ் ஆகுது, இல்ல சேல் ஆகுது. கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்கணுங்க, பக்கா கண்டிஷன். பாருங்க, கை வைக்கிறேன், இந்த உள்ள இருக்கு பாருங்க ஸ்டிக்கர், கிட்ட இருந்தாப்பா. இந்த பாருங்க, இந்த கீழே இருக்கும், இந்த வைக்கிறேன் பாருங்க.
கொடுத்தா நல்லா போல கொடுப்பாங்க. ரேஸ் பண்ணுமா, ஆயில் போக அடிக்காதுங்க, சுத்தமா இருக்கும். பாருங்க, சர்க்கேஷன் பக்கவா இருக்கும். ஒரு தெளிவான வண்டி. நம்பர் உங்களுக்கு நல்ல போல கொடுப்போம். பாருங்க, திருப்பணம் கூட கை வச்சு காமிக்கிறேன். ஆயில் புகை எதுவுமே தள்ளாது, ஒரு தெளிவா இருக்குங்க. ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது, இன்ஜின் சுத்தமா இருக்கு. ரேடியேட்டர் பாருங்க, இன்ஜின் பக்காவா இருக்கு, பக்கா கண்டிஷன் வண்டி. சர்க்கேஷன்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. வண்டி தெளிவா இருக்கு. ஒரு லோ பட்ஜெட் 4.5 உடச்சி நீங்க பெரிய வண்டி எங்குமே இல்லைங்க. இந்த மாதிரி தெளிவான வண்டி, ஒரு டென்ட் கிராச்சஸ் இருக்காது, டயர்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஏசிஎம் பக்கம் இருக்கும், 4 பவரும் ஒர்க் ஆகும். வண்டி தெளிவா இருக்கும். இன்டீரியர் காட்டுறேன் பாத்துங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க கூடாது. சுத்தமா இருக்கு, வண்டி தெளிவா இருக்கணுங்க. எப்படி இருக்கு பாருங்க, நான் சொல்றேன். பாடியை பாருங்க, எல்லாமே பாருங்க, தெளிவா இருக்கு பாருங்க. இதெல்லாம் மறைப்புலாம் இல்ல நம்மள்ட்ட. லேட் ஆனாலும் பொறுமையா கொடுத்தாலும் நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம். குப்பை வண்டி உள்ள அலோடு பண்ண மாட்டோம். தெளிவா இருக்கிற வண்டி தான். இதே பாருங்க, 4 நாளா நான் 4 வண்டி போட்டிருந்தேன்னா 4 வண்டியை வித்துட்டு இருப்பேன். ஆனா சுத்தமா இல்லாத வண்டி வந்துச்சு, சரியில்லாத வண்டிங்க வந்துச்சு. அதான் நான் நிக்க வைக்க மாட்டேன், நல்ல வண்டி மட்டும் தான் நிக்க வைப்பேன். வண்டி 1.28 ஓடிக்குங்க, 1,28,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. நீட்டா இருக்குங்க. ஒரு சுத்தமான பொருள் வேணும். சீட்லாம் பாருங்க, நல்லா இருக்கு. மகேந்திரா ஜெயிலோ சிஆர்டி இன்ஜின். ஆனா வண்டி தெளிவா இருக்கு. இருக்கிற பொருள் இதுதான் சொல்லி விற்கிற ஆள் பிஸ்மிலா காசு. தெளிவா இருக்கு, மேல கிளீனா இருக்குங்க. டாப் கூட உங்களுக்கு கிளீனா இருக்கு. எல்லாமே இருட்டு ஆயிடுச்சு, இருட்டுல உங்களுக்கு மாதிரியா தெரியும். அதோட ரப்பர் கூட பிச்சு காமிச்சிடுறேன். கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க. அந்த ஒரிஜினல் பஞ்சிங் கூட இருக்கு, சுத்தமா இருக்குங்க. இன்ஜின் பாடி தெளிவு எல்லாமே எடுத்தா ஜம்முன்னு எடுத்துன்னு போலாம். 4.5 லட்சத்துக்கு உள்ள தெளிவான ஜெயில வந்திருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பக்கா கண்டிஷனு. பேக் சைடும் காமிக்கிறேன், எல்லாமே சுத்தமா இருக்கணுங்க. பாருங்க, உள்ள பாருங்க, அந்த ஷீட்டை பாருங்க, செம்ம காஸ்ட்லிங்க. இந்த ஷீட்டு நல்ல காஸ்ட்லியான ஷீட்டு. நல்லா இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு ஜம்முன்னு இருக்கும். வந்து நேர்ல இருந்து பாருங்க. என்னோட கிளாத் ஷீட்ல வேற மாதிரி இருக்கும். வண்டியே கிளீனா இருக்கணும். உள்ள லைட் செட்டிங்கும் வச்சிருக்காங்க, பக்காவா இருக்கு. அந்த லைட் எல்லாம் சூப்பரா எரியுதுங்க. இந்த ப்ளூ வித் ஒயிட்ல எரியும். வண்டி கிளீனா ஒரு தெளிவான வண்டி. டாப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. பேக் சைடு எல்லாம் 9 பேர் போகலாம் ஃப்ரீயா. ரூட் ஏசியும் ஒர்க்கிங் தான். கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கூடாது. என்ன பொறுத்திருக்கும், தெளிவா இருக்கணும் வண்டி. வண்டி தெளிவா இருக்கணும், பாடியும் தெளிவா இருக்கணும், ஒரிஜினாலிட்டி இருக்கணும். பாருங்க, எதுவும் விற்கிறேன், எதுவும் பாத்துங்க. ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்கு. அந்த பஞ்சிங்கோட தெளிவா எல்லாமே நீட்டா இருக்கு. பிஸ்மிலா காசுல கொடுத்தா எப்பவுமே நல்ல பொருள் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டேன். கொடுத்தாவே பக்காவா இருக்கணும். வண்டி தெளிவா இருக்குங்களா, உள்ள எல்லாம் பக்காவா இருக்குங்களா, நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன். ஒரே வண்டி 10 நிமிஷம் கூட ஆகும் இந்த வீடியோ. 1 நிமிஷத்துல முடிக்க மாட்டேன், ஏன்னா எல்லாமே மொத்தமா காமிச்சிருவேன். காமிச்சுதான் வீடியோவை முடிப்பேன். தெளிவான வண்டிங்க. இந்த பேக் சைடும் பாருங்க, சுத்தமா இருக்கு, தெளிவா இருக்கு. பாருங்க, பேக் சைடும் எல்லாமே கிளீனா இருக்கு. நம்பரும் சூப்பரா இருக்கு. வண்டி நீட்டா இருக்கு. பின்னாடி பாருங்க, ஏதாவது ஒரு குறை இருக்கா பாருங்க, எல்லாமே பக்கா கண்டிஷனு. பேக் சைடும் பாருங்க, நீட்டா இருக்குங்க. எந்த பக்கமும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. பிஸ்மிலா காசுனாலே அந்த பேருக்கு ஏத்த மாதிரி வண்டி கொடுப்பேன். நல்ல வண்டி. இன்னைக்கு மார்க்கெட்ல கம்மி ரேட் சொல்லியிருக்கேன். ஒரு பக்காவா நான் டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இல்லாத வண்டி சொல்றேங்க. எதுவுமே இருக்க கூடாது, சுத்தமா இருக்கணும். டிங்கர் வேலை, அந்த வேலை, இந்த வேலை வண்டியில இருக்கக்கூடாது. இல்லாத வண்டி தான் வீடியோ போடுவோம். தெளிவா இருந்தாதான் வீடியோ அப்லோட் ஆகும். நான் சொன்னாங்களே, இன்னொரு ஆல்டோ வந்துனுங்கன்னு, இத வந்துச்சுங்க. இது 60 கிலோமீட்டர்ல வந்துச்சு வண்டி. வண்டி எடுத்து வந்து நம்ம டிரைவர் தான். அது ஸ்டிக் எடுத்து அப்படியே லைவா காமிக்கிறேன். ஸ்டிக் எடுத்தா ஆயில் அடிச்சுன்னா வண்டி வேணாம், அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிடலாம். இப்பதான் வந்திருக்க வண்டி. இந்த ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேன், அதுவும் பாத்துடலாங்க. லைவ் வீடியோங்க. 60 கிலோமீட்டர்ல வந்திருக்கு இப்ப வண்டி. என் ஆபீஸ் தேடி வந்திருக்கு. இப்ப பக்காவா இருக்கு. ஆனா ஏசி நல்லா இருக்கு, 4 டயர் புதுசா இருக்கு, வண்டி பக்காவா இருக்கு. ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேன். ஆயில் வச்சா நிக்க காணா. 60 கிலோமீட்டர் தாண்டி இதை லைவா வந்து நின்றுதான் வந்து நின்று எனக்கு கால் வந்துச்சு. அதனால வீடியோ புத்திட்டு லைவ் வீடியோ இதை பிடிக்கிறேன். இதை பாருங்க, ஸ்டிக் எடுக்கிறேன். ஹீட்ல தான் இருக்கு ஃபுல்லாவே. பக்கா கண்டிஷன் இருக்கணும், இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்க. இந்த ஆயில் பாருங்க, ஆயில் புதுசு, ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. ரேஸ் பண்ணுப்பா. ஆயில் அடிக்கலங்க, சுத்தமா இருக்கு. ஆயிலே சுத்தமா அடிக்கல. ரேஸ் பண்ணுப்பா. ஆல்டோ பக்கா கண்டிஷனு, 2011 நினைக்கிறேன். ஒரு தெளிவான வண்டி. இன்னொன்னும் வந்திருக்கு, 2 ஓனத்தான். 60 கிலோமீட்டர் ஓட்டுன அந்த வண்டி ஹீட்ல தான் இருக்கு. அந்த ஆயில் அடிக்கிறா பாருங்க, அதுக்காக தான் இது லைவா நான் காட்டுறேன். ஏன்னா நம்மளை நம்பி எடுக்கிறீங்க, எடுக்கிட்டோமா சுத்தமா காமிச்சிடணும். சுத்தி காமிக்கிறேன் பாத்துங்க.
வண்டி பாருங்க பக்கா கண்டிஷனா இருக்கு. இப்பதான் வந்திருக்கு, இன்னும் வண்டி கூட கைவில அப்படியே கஸ்டமர் வீட்டுல இருந்து அப்படியே வந்திருக்கு. உள்ள ஒரு பக்காவா இருக்கு, 4 டயர் புது டயரோட வண்டி நீட்டா இருக்கு. 6414 வண்டி நம்பரு, நீட்டான வண்டி. ஆல்டோ இன்னொன்னு வந்திருக்கு, அந்த ஆல்டோ இருக்கு. இதுவும் ஒண்ணு அப்டேட்ல வந்திருக்கு. உள் சைடும் பாத்துடலாம் எப்படி இருக்குன்னு. சுத்தமா இருக்குங்க. உள் சைடு சீட் எல்லாம் பக்காவா இருக்கு, எல்லாமே தெளிவா இருக்குங்க. டாப்பும் கிளீனா இருக்குங்க. வண்டி இதுங்க அப்படியே லைவாவே இந்த பிச்சு பாத்துடலாமே. ஒரு நிமிஷம் இருங்க பாத்துடலாம். ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்குங்க, அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கு. லைவா கஸ்டமர் வீட்டுல இருந்து வந்தது லைவாவே போடுறேன். நல்லா இல்லைன்னா இது நிக்கவே காணும். நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது நல்லா இருக்கா இல்லையான்னு. பாருங்க பக்காவா இருக்குங்க, அந்த ஒரிஜினல் பக்காவா இருக்கு. அது டெஸ்ட்டுங்க, இது ஒரிஜினாலிட்டி பஞ்சிங்கோட இருக்கு. வண்டி உள்ள எல்லாம் பாத்துடலாம், ஏன்னா வண்டி கைவில கொல்ல அப்படியே வர வண்டி. கிலோமீட்டர் எவ்வளவு அதுலயே பாத்துடலாம் லைவா. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடிக்குன்னு எனக்கு தெரியல, இப்பதான் பாக்குறேன். 96,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்க. 96,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. நீட்டான குவாலிட்டி பக்காவா இருக்கு வண்டி. லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேங்க வாங்க. இது லோ பட்ஜெட்டுக்கு நான் வாங்கி தரேன். 4 டயர் புது டயர் வீல் கப் மாட்டி கொடுத்துறேன். வண்டி சுத்தமா இருக்கு, நீட்டா இருக்கு. இங்கி ப்ளூ கலரு, இதுவும் நம்மள்ட்ட வந்துச்சு. ஷாப் வீடியோல ஒரு புது வண்டி உள்ள அலோட் ஆயிடுச்சு, பாத்துங்க தெளிவா இருக்கு. இந்த வண்டி ஒன்னா இதே எடுத்துங்க, செம்ம குவாலிட்டி. அடுத்தது இந்த ஆல்டோ இருக்கு. இப்ப சைடுல உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன், பாத்துங்க. நல்ல பொருள் கொடுக்குறோங்க, கொடுக்குறதுனால சீக்கிரம் சேல் ஆயிடுச்சு. இப்ப 5 வண்டி இருந்துச்சு, புதுசா ஒரு என்ட்ரி ஆயிருக்கு. 6 வண்டி 60 கிலோமீட்டர் வந்துச்சு. நான் கை வைக்கிறேன், அந்த இடம் ஹீட்டா இருக்கு எனக்கு. அப்போட வச்சு காமிக்கிறேன், ஏன்னா என்ன நம்புறவங்க நம்ம காட்டினாதான் அது ஆயில் அடிக்குதா இல்லையா. லைவ் வீடியோ தான், லைவா தான் காமிச்சேன். என்ன நம்புறீங்கன்னா நல்ல பொருள் குத்துன்னு இருப்போம். நீங்களே பாருங்க, முன்னெல்லாம் வந்து 30-40 வண்டி இங்க நிக்கும், அது லேட் ஆயிட்டு ஒண்ணுங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு இந்த வண்டி வருதா, நாளைக்கு என்கிட்ட இங்க இருக்காது, சேல் ஆயிரும். அப்படி சேல் ஆனப்போ வண்டி நிக்காது, புரியுதுங்களா. மாசம் 45 வண்டி கொடுக்குறேன். நான் 50 வண்டி தான் என் ஆபீஸ்க்குள்ள வரும் மாசம். ஆனா ஏன்னா 150 வண்டிக்கு வருது, 100 வண்டிக்கு நான் ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவேன். 100 ஒரு 70-80 வண்டிக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவேன். ஏன்னா அதான் ஆயில் அடிக்கிற வண்டி. இந்த வண்டி இப்போ ஆல்டோ வந்துச்சுங்களே, இப்ப லைவா உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலயே ஆயில் வச்சுச்சுன்னா இந்த லைவ் வீடியோலயே காமிச்சு இந்த வண்டி வானாங்க, இந்த நம்பர் நான் ஆடு போட மாட்டேன்னு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருப்பேன். தர பொருளை தரமா கொடுப்போம். இந்த ஷாப் வீடியோமே தான் காமிச்சேன். மற்ற வண்டிகளும் இருக்கு நம்மள்ட்ட, எல்லாமே பிரைஸ் சொல்லியிருக்கேன், இதுவும் பிரைஸ் சொல்லியிருக்கேன். எல்லாம் நேரில் வந்து பாருங்க. பிஸ்மில்லா காசு நல்ல பொருள் கொடுப்போம், நல்ல பொருள் எல்லாம் கொடுக்க மாட்டேன். சுத்தமா இருந்தால்தான் என் கடையில வண்டிங்க இல்ல. வியாபாரம் ஆகலாம் தாங்க நான் 30 வண்டி 20 வண்டி 25 வண்டி வச்சுட்டு இருப்போம். வியாபாரம் ஆயினா இருக்குங்க, ஹோல்சேல் மார்க்கெட் மாரி வருது போகுது காலியாயினா இருக்கு. குடோன் காலி ஆகிற மாதிரி ஆபீஸ்ல என்ன சொல்றது, ஒரு பய கடையே பாருங்க, ஹோல்சேலா இருக்கிறவங்க டெய்லியும் காலி ஆகும். அது மாதிரி வந்து டெய்லியும் வண்டிங்க போகுது. டெய்லியும் வந்து வீடியோ பாரு, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி நல்ல வண்டி வந்தா போடுறேன். எல்லாம் பாருங்க. அந்த ஸ்கார்பியோக்கும் இனோவாக்கும் வராதிங்க, முடிஞ்சிச்சு. இது ஜைலோ இருக்கு, இப்போதைக்கு டவரா இருக்கு. இது 2 வண்டி இருக்கு. சின்ன வண்டிக்கு 3 வண்டி 4 வண்டி இருக்கு. சிம்லா காசை பார்த்துட்டு வாங்க. வீடியோ பாருங்க. நன்றி. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.